சென்னையில் மழை ஓய்ந்துவிட்ட போதிலும் புறநகர் பகுதிகளில் தேங்கியுள்ள நீர் வடியாததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். போரூரை அடுத்த மவுலிவாக்கம் பகுதியில் வெள்ளம் வடியாத காரணத்தினால் அங்கு வசிப்போர் நிலைமை கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது. பெரும் சீரழிவை ஏற்படுத்திய தொடர் கனமழையின் தாக்கத்தில் இருந்து மக்கள் மெல்ல மீண்டு வந்தாலும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் உள்ள மக்களின் துயரம் இன்னும் நீண்ட பாடவில்லை. போரூரை அடுத்த மவுலிவாக்கம் பகுதியில் உள்ளது தனலட்சுமி நகர். இங்கு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. தொடர் கனமழையினாலும் போரூர் ஏரி நிரம்பி உபரி நீர் ஊருக்குள் புகுந்ததாலும் இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக மாறியது. பல நாட்கள் வீட்டிற்குள் முடங்கி கிடந்த இந்த பகுதிவாசிகள் வெளியில் இருந்து எந்த உதவியும் கிடைக்காததால் தாங்களாகவே முயற்சி செய்து மிதவைகள் உருவாக்கி இயல்பு வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். மழை பெஞ்சப்போ கழுத்தளவுக்கு தண்ணி, வேலை முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது பயங்கரமாக தண்ணி இருந்தது. முழுகிட்டேன். எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி வர வச்சு எங்கள் அப்பா தான் என்னை தோல் மேலே தூக்கி வச்சு கூப்பிட்டு வந்தார். அன்னிலேருந்து நான் இன்றைக்கி தான் வேலைக்கு போகிறேன். போட் நாங்களே எங்கள் இருக்கிற தர்மாகோல் கம்பு இதெல்லாம் வச்சு செஞ்சு நாங்களாக தான் போய்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஓரளவு தூரத்துக்கு வரைக்கும் தான் படகுல போக முடியும். அதுக்கு மேலே இடுப்பளவு தண்ணியில் நடந்து போயிட்டுருக்கேன். நிறைய பாம்பு வருது. எங்களால் நைட்டு போயிட்டு வர முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எதுவும் கடைகளில் போய் வாங்கிட்டு வரதுக்கோ கொள்றதுக்கோ எல்லாமே சிரமம் தான். இந்த போட்டில் தான் போகிறோம். போட்டில் தான் வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ரோடும் இங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் போகவும் முடியல. ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். இங்கே காலேஜ் போகணும், போட்டில் தான் கொண்டாந்து விடணும். யாராவது வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க போட்டை கூட்டிகிட்டு என்னை போட்டிலேருந்து விட்டுட்டு அப்படி தான் போகணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பைக்கெல்லாம் ரொம்ப நனைஞ்சு போச்சு. இப்போ என்ன நிலைமையில் எப்படி போக போகிறேன்னே தெரியல. நிவாரணங்கள் அனைத்தும் முக்கிய சாலைகளில் மட்டும் தரப்படுவதாகவும் மழைநீர் தேங்கி இருப்பதால் தங்கள் பகுதிக்கு யாரும் வருவதில்லை என்றும் குமுறுகின்றனர் இந்த பகுதிவாசிகள். எல்லாம் வராங்க சொல்கிறாங்க, அந்த மெயின்லேயே எல்லாமே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த சைடு வராங்க, அந்த சைடு மெயின்லேயே கொடுத்துட்றாங்க. இது 2 பஞ்சாயத்து சேர்ந்ததுனால யாருமே வந்து அக்கறை எடுத்துக்கிறதில்ல. உபரி நீரை வெளியேற்றும் கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாலே இப்பகுதியில் இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சு, ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா மதனந்தபுரம் வழியாக ஒரு 40 அடி காவா இருந்தது சார். அது அப்படியே போய் மணப்பாக்கம் போய் ஜாயிண்ட் ஆகும். ஆனால் இப்போ அந்த 40 அடி காவா இருக்கிற இடமே தெரியல, ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ பிடபிள்யூக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியேறதுக்கு இந்த இடத்துல ஒரு 15 அடி காவா ரெடி பண்ணியிருக்காங்க. தண்ணி வர்றதும் ஒரே பக்கம், தண்ணி வெளியேறதும் ஒரே பக்கம். அதனால் போதுமான தண்ணி சீக்கிரமாக வெளியே ட்ரெயின் ஆகாதனால இங்கே இருக்கிற மவுலிவாக்கம், சின்ன குளத்துவாஞ்சேரி, ஐயப்பந்தாங்கல் 3 ஊர்லேயும் தண்ணி 7 அடி 8 அடி வரைக்கும் தண்ணி ஏறி நிற்குது சார். போரூரில் இருந்து மாங்காடு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டதால் மவுலிவாக்கம், பரணிபுத்தூர், பட்டூர் ஆகிய பகுதி மக்கள் போக்குவரத்து வசதியின்றி பல கிலோமீட்டர் தூரம் படகுகள் மூலமும் இடுப்பளவு மழைநீரை கடந்தும் தங்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தண்ணீரில் தத்தளித்து வரும் மவுலிவாக்கம் தனலட்சுமி நகர் பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் மணிகண்டன்.